Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல silk thread யூஸ் பண்ணி எப்படி டிசைனா பேங்கிள் செட் பண்றதுன்னு பார்ப்போம். ஈஸியா செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ரெண்டு பேங்கிள் எடுத்துர்க்கேன். வேற mmல. ஒரு பேங்கிள் வந்து பிங்க் கலர் thread சுத்தி வச்சிருக்கேன். இன்னொரு பேங்கிள்ல golden கலர் thread சுத்தி வச்சிருக்கேன். அதுக்கு நடுவுல இந்த மாதிரி வலையில சுத்தி கம் தடவிக்கோங்க. தடவினதும் பெரிய சைஸ் வெள்ளை கலர் pearl chain இதுக்கு நடுவுல இந்த மாதிரி சுத்திரம் ஒட்டிக்கோங்க. ஃபுல்லா ஒட்டினதும் மீதியை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு 3 வளையல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பிங்க் கலர் வளையல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இடம் விட்டு ஒரு 4 பக்கம் நடுவுல கம் தடவிக்கோங்க. இப்போ ஸ்கொயர் ஷேப்ல இருக்க ஆன்டிக் குந்தன் இது. இதை வந்து 4 பக்கமும் நடுவுல ஒட்டிக்கோங்க. கோல்டு கலர் குந்தன் இது. நாலு பக்கமும் ஒட்டியாச்சு. இப்போ ஒரு பக்கத்துல ஒரு குந்தனுக்கு 2 சைடும் மேலேயும் கீழே இந்த மாதிரி கம் தடவிட்டு மீடியம் சைஸ்ல இருக்க ரவுண்ட் ஷேப்ல இருக்க ஆன்டிக் குந்தன் இது 2 சைடும் ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி 4 பக்கமும் அதே மாதிரி 2 சைடு கம் தடவி ரவுண்ட் ஷேப் குந்தனை ஒட்டிக்கோங்க. இப்போ இது சின்ன சைஸ் அதே ரவுண்ட் ஷேப்ல இருக்க ஆன்டிக் குந்தன்ஸ் தான். இது வந்து ஸ்கொயர் ஷேப் குந்தனுக்கு 4 சைட்ஸ் இருக்கும் நமக்கு. அந்த 4 சைட்ஸ்லயும் இந்த மாதிரி கம் தடவி ஒட்டிக்கோங்க. 2 சைடுமே. அடுத்தது அதே மாதிரி 4 பக்கமும் சின்ன ஸ்டோன்ஸை ஒட்டிக்கோங்க. இப்போ வளையல் சுற்றி நான் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம பண்ணியிருக்க 4 பக்கத்துக்கு நடுவில் இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. சென்டரில் கம் தடவிட்டு சின்ன சைஸ் pearl chain இதை வந்து நடுவில் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணிவிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று இது மாதிரி நடுவில் 4 பக்கத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி கம் தடவி pearl chain ஒட்டிக்கோங்க. இதை கட் பண்ணிட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா சைடுமே ஒட்டிட்டேன். இப்போ கோல்டன் கலர் பால் செயின் எடுத்துக்கோங்க. நம்ம pearl chain ஒட்டி இருக்கிறதுக்கு ஓரத்தில் இப்போ இதை ஒட்டணும். கம் தடவிட்டு கோல்டன் கலர் pearl chain ஒட்டிக்கோங்க. ஒட்டினதும் மீதியை கட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டினதும் மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் அதே கோல்டன் கலர் பால் செயின் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. வலையில் திருப்பி கம் தடவிட்டு மறுபடியும் 2 லைன் கோல்டன் கலர் பால் செயின் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க.
இதே எல்லா 4 சைடுமே ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். 2 பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வளையல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.